ஏன்னா அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று காலை வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதனை விமர்சித்து திமுகவில் டிஆர்பி ராஜா விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வழக்கமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் தான் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அதை அப்படியே காப்பி எடுத்து வெளியிடப்படுவது வழக்கம். இந்த முறை முன்கூட்டியே அதை அறிவித்திருப்பதை கடுமையாக விமர்சித்து அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அது 2021 திமுகவின் தேர்தல் அறிக்கையை அப்படியே டூப் அறிக்கையாக இப்போது அதிமுகவின் 2026 தேர்தல் அறிக்கை முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லை, அதனால் 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தல் திமுகவின் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றவே இயலாது என்று விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது திமுக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தையே ஸ்டிக்கர் ஒட்டி இந்த தேர்தல் அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இதனால் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவே வியப்படையும் வகையில் விரைவில் வெளியாகும் என்றும் இப்போது முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை அவசரப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் திட்டங்களையே அந்த தேர்தல் அறிக்கையில் கூடுதல் வாக்குறுதிகளாக வெளியிட்டு அவர் இப்போது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதில் புதிதாக எந்த விதமான திட்டமும் இல்லை என்றும் திமுக அரசின் பழைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் திறமையும் நம்பிக்கையும் இல்லாமல் திமுக அரசின் சாதனை திட்டங்களை ரோல் மாடலாக கொண்டு அதை விரிவாக்கம் செய்து இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் டிஆர்பி ராஜா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கடுமையாக விமர்சித்து அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்த பின்னர் அதனை முழுமையாக அதை பழைய ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுக்கலாம் என்றும் அதற்கு முந்தி திமுகவின் திட்டங்களையே இப்போது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து முதற்கட்ட தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா அதிமுகவின் இந்த முதற்கட்ட தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்ட 5 அறிவிப்புகள் குறித்த விமர்சனத்தை இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள்.